இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அதானியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதற்காக சந்தித்தார், அங்கே என்ன நடந்தது என்று அவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு பத்திரிகையாளர் கூட்டத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார். ஓட்டம் பிடித்த ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு கிளப்புகின்ற வகையில் ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். ஏதோ அதானியை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி நடுங்குவதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் முயன்று பின்னங்கால் பிடையில் ஈடுபட கீழே உழந்து அவருக்கு மூக்கு உடைப்பட்டதுதான் லாபம். அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். நான் அதானியை சந்திக்கவில்லை. சரி, சந்திக்கவில்லை. இதை அன்றைக்கே ஏன் சொல்லவில்லை? நான் அதானியை சந்திக்கவில்லை, அதானியோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சொன்ன கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சொல்லவில்லை. இன்றைக்கு யோசித்து என்ன சொல்வது என்று தெரியாமல் அதானியை நான் சந்திக்கவில்லை, அதானியோடு நான் ஒப்பந்தம் போடவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே 3 முறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்திருக்கிறார். எந்த செந்தில் பாலாஜி? சாராயத்திற்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் விலை அதிகமாக விற்பனை செய்த செந்தில் பாலாஜி. அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலைக்கு ஆட்களை எடுப்பதற்கு லஞ்சம் வாங்கி நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு நீதிமன்றமே வழக்கு போட்டு அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆளாகி 412 நாட்கள் ஜெயிலில் இருக்கின்ற செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்தாராம். சொல்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதானியை நாங்கள் சந்திக்கவில்லை, அதானியோடு நான் எந்த ஒப்பந்தமும் போடவில்லை. எல்லா ஒப்பந்தத்தையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் போடுகிறாரா? பொதுப்பணத்துறை கான்ட்ராக்ட் மற்றும் இன்னும் அரசு ஏற்படுத்துகின்ற பல ஒப்பந்தங்கள், இவற்றில் அனைத்தையும் இந்த அனைத்து ஒப்பந்தங்களிலும் ஸ்டாலின் தான் கையெழுத்து போடுகிறாரா? துறை அமைச்சர்கள் போட்டால், அந்த டிபார்ட்மெண்ட் மந்திரிகள் போட்டால் அது ஸ்டாலினுக்கு பொறுப்பு இல்லையா? அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிகள், ஒவ்வொரு துறை செக்ரட்டரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக கையெழுத்து போடுகின்ற பொழுது அதற்கு முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? சரி, இந்த முதலமைச்சருக்கு பொறுப்பில்லை என்று கூட சொல்வார். அந்த அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நான் அதானியை சந்திக்கவில்லை என்று சொல்கின்றவர், அதானியோடு ஒப்பந்தத்தை நான் போடவில்லை என்று சொல்கின்ற ஸ்டாலின் இன்னொரு கேள்வியை கேட்கிறார். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் ஒரு விசாரணை கமிட்டியை அமைத்தால், அதானி நடத்திய முறைகேடுகளுக்காக பாராளுமன்றம் விசாரணை கமிட்டி அமைத்தால், பாராளுமன்ற குழுவை அமைத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளுமா? அந்த பாராளுமன்ற குழுவை ஆதரிக்குமா என்று மேதாவித்தனமாக கேள்வி கேட்பதை போல கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். என்னவென்று கேட்டால், அதானியோடு கள்ள உறவு பாட்டாளி மக்கள் கட்சி அமைத்திருக்கிறது, அதானியோடு கள்ள தொடர்பும் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. அதை பற்றி கவலைப்படுவதற்கு அதானியோடு கள்ள தொடர்பு வைத்து கள்ள ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டது இன்றைய திமுக அரசின் பிரதிநிதிகள், திமுக அரசை சார்ந்து இருப்பவர்கள். அதனால்தான் அதற்கு பதில் சொன்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாராளுமன்ற விசாரணை குழு அமைக்கப்பட்டால், பாராளுமன்ற விசாரணை குழு அதானியை பற்றி விசாரித்தால் அதற்கு அதை முழு மனதோடு பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும் என்று சொல்லிவிட்டார். சட்டமன்றத்திலே ஸ்டாலின் பேசி அந்த பேச்சு வெளிவருவதற்கு முன்பே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலினை கடுமையாக சாடி சவால் விட்டு இருக்கிறார். பாராளுமன்ற விசாரணை குழு அமைக்கப்பட்டால், விசாரணை குழு விசாரணை நடத்தினால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும். அதே நேரத்தில் அதானியோடு திமுக அரசு ஒப்பந்தம் போட்டதா இல்லையா? திமுக அரசுக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்டாலினுக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்டாலினும் அதானியும் சந்தித்து பேசினார்களா இல்லையா என்பதை பற்றி சிபிஐ விசாரணைக்கு ஸ்டாலின் தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விக்கு பிறகு திமுகவை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சப்த நாடி அடங்கி போய் நின்றிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணைக்கு நான் தயார், சிபிஐ விசாரணை நடத்தலாம் என்று ஸ்டாலின் பேசுவாரா? அவருடைய அமைச்சர்கள் பேசுவார்களா? அதை விடுத்துவிட்டு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக் கொண்டிருப்பார்கள். அதானி மத்திய அரசுக்கு ஆதரவானவர். அந்த மத்திய அரசுக்கே நீங்கள் தானே ஆதரவாக இருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவு வைத்திருப்பது கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்காமல் உடனே போய் சந்திக்கிறார்.
அப்படி என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்று தமிழ்நாட்டிலே பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பல ஊடகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வக்கற்ற திமுக அரசு, இந்த அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் வெறும் வெற்று சவடால்களை பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கின்ற சவடால்களால் அவர்களே இன்றைக்கு மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.